அதிரடி நாதா எங்கள் ஸ்ரீ சாயீசா, சாயி கிருஷ்ணா, சாயி ராமா, சாயி நாதா. குழந்தையே, உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்திருக்கிறது. சாயிநாதரே, எனக்கு நிறைவான வாழ்க்கை வாழ வழி இருக்கிறதா என்று ஏக்கத்தோடு தினமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் தந்தையின் பார்வை உன்மேல் விழவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் உன் கோரிக்கைகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறாய். கண்மணியே, உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட கேட்காமலேயே அனைத்தும் அன்பு, ஆசிர்வாதம், ஆச்சரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சர்வ மங்களமும் என்னால் உனக்கு சுபிக்ஷமாய் கிடைக்கும். நீ சகல சௌபாக்கியமாய் வாழப்போகிறாய். கண்மணியே, மங்களமான செய்தியோடு உனக்கு மிகவும் பிடித்த மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக பெற்றுக்கொள். இன்று உனக்கான நாள். நீ நினைத்தது அனைத்தும் 100% நடக்கும். நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. வழிகளை மட்டுமே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை அப்படியே நம்பிவிடுகிறாயே. ஏன் உன் சாயப்பா உன்னோடு இருப்பதை நீ கொஞ்சம் கூட மறந்து விட்டாயா? நான் எப்படி உன்னை கவனிக்காமல் விட்டுவிடுவேன்? என் பார்வை உன்மேல் படாமல் எப்படி இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ காத்து கொண்டிருக்கும் நாட்களெல்லாம், காலமெல்லாம் பொற்காலமாய் பொன் நாளாய் அமையப் போகிறது. இனி உன் வாழ்வில் மங்களம் மட்டுமே நிறையப் போகிறது. பயப்படாதே என் குழந்தையே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்காக உன் சாய் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அனைத்துமாகவும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் 2 பக்கங்கள், மகிழ்ச்சி, துன்பம் இரண்டையும் சமநிலையில் திருப்பி பார்த்தாயானால் எல்லா பக்கமும் எல்லா புத்தகமும் சரிசமமாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே சோதனையிலேயே இருக்கிறோமே, நம் வாழ்வுக்கு விடியலே இல்லையா என்று நினைக்காதே. உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக கூடி வந்து கொண்டே இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் மட்டுமே நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை சந்தோஷ நிறைவான வாழ்க்கையாக மாறும். அது நிச்சயம். குழந்தையே, எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரணம் இல்லாமல் இது நமக்கு நடந்திருக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. கடைசி முடிவில்தான் உனக்கு தெரியும் எதற்காக இது நம் வாழ்வில் நடந்தது. இது நடந்ததால் நம் வாழ்வில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் உனக்கு புரியும். எல்லாவற்றுக்கும் பின்னால் காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரண காரியம் உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய, கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்க அந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லும். மன நிம்மதியோடு வாழு. உன்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அவையெல்லாம் மாற்றிவிடு. உன் வாழ்வில் அதிரடி மாற்றம் நிகழும். சர்வ நிச்சயமாய் நிகழும். உன் சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது. மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே.
உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்கக்கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்துக் கொண்டே இரு, எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள், உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை, வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கி தருவேன். வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு முடிந்ததை, உன் வாழ்வில் நடந்ததை மறந்து பார். மறதி கூட ஒரு விதமான நிம்மதியை அள்ளித்தரும். இதை செய்து பார். உன் கவலைகளையெல்லாம் மறந்து பார். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உன் முன் காத்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும். அதை நான் உனக்கு உணர வைப்பேன். குழந்தையே, உனக்கே வலித்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வலிக்கக்கூடாது, அவர்கள் மனம் வேதனைப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதால் தான் நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கொடுக்கவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். நீ விருப்பப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன், தாய் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறேன் பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. வீண் வேதனைப்படாதே. வீணாக உன் கண்ணீரையும் வீணடிக்காதே. உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்களின் பேச்சை நீ காதில் வாங்க கொண்டால் அனைத்தையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வீணாக உன் மனதிற்கு தான் காயமாக முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. உன்னை யாரென்றே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையையும் புரிய வைக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். மனதிற்குள் தீயதை நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னிலையில் நன்மை செய்வதைப் போல் நடித்து கொண்டு பாவனை செய்து கொண்டிருந்தால், அப்படி பாவனை செய்து செய்து மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்கி கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்வர்க்கமாகி விடாது. மனதும் நல்லதை நினைக்க வேண்டும். செயல்களும் நல்லதாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வு சிறக்கும். குழந்தையே, எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். உன் சிந்தனைகளை நல்ல விதமாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவ வேண்டும் என்று தீர்க்கமான மனதோடு இருந்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்துகொள். இப்படி இருந்தாலே நீ என் அருகில் நிச்சயமாக வந்து விடுவாய். பின் உன் வாழ்வில் கவலைக்கு இடமே இருக்காது. அனைத்தும் சந்தோஷமாகத்தான் அமையும். கண்மணியே, நீ அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி விட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். உனக்கான ஒரு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரவிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். சாயப்பாவின் பாதத்தினல் சரணடைந்து விடு. உனக்கு வரவேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. எப்பொழுதும் பொறுமையாக இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். மனதிற்குள் நன்மை நினைத்தால், நல்லது நினைத்தால் நன்மையே நடக்கும். அதே போல மனதிற்குள் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும். நல்லதை மட்டுமே நினை என் கண்மணி. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யார் ஒருவர் உன்னுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் நீ கண்ணீர் சிந்தினால் வேதனைப்படுகிறார்களோ, எல்லா விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்து விடாதே, வெறுத்து விடாதே. அவர்கள் உன் வாழ்விற்கு கிடைத்த பொக்கிஷம் போன்றவர்கள். அவர்களை தவற விட்டு விடாதே. ஒரு உறவு உன்னிடம் வந்து மன்றாடுகிறது என்றால் அவர்களுக்கு போக இடம் இல்லை என்று ஆகிவிடாது. உன்னை இழக்க மனமில்லாமல் தான் உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வீணாக அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு மிக எளிதாக விடை கிடைத்துவிடும். மிக சிலருக்கோ விடை கிடைக்காமலேயே போய்விடும்.
மேலும் பலருக்கு வினாவே புரியாமல் போய்விடும். பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு, பொழுதுபோக்கே வாழ்க்கை என இருப்பதும் மிக மிக தவறு. எந்த முடிவை எடுக்க நேர்ந்தாலும், என்ன செய்ய நேர்ந்தாலும் எப்பொழுதும் உன் மனதும் மூளையும் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். மனது என்ன சொல்கிறதோ அதன்படி செய். உன் மனதிற்கு மட்டுமே பயப்படு. மற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்லுவார்களோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வெற்றியை நீயே தடுத்து கொள்ளாதே. உன் மனதிற்கு மட்டும் பிடித்தால் போதும், உன் மனதிற்கு மட்டும் விருப்பம் இருந்தால் போதும், நீ அதை செய்யலாம். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து தேடியே வரும். ஒன்றை எதிர்பார்த்து வருவது அன்பு அல்ல குழந்தையே. அதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள். எதுவுமே இல்லாத பொழுதும், நிராயுதபாணியாக நிற்கும் பொழுதும் வருவதுதான் அன்பு. அந்த அன்பு உனக்கு கிடைத்தால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள். அதுதான் உண்மையான அன்பும் கூட. கோபமோ துக்கமோ சந்தோஷமோ எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பேசிவிடாதே. மற்றவர்கள் மனது புண்படிப்படியும் பேசிவிடாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் மாறவே மாறாது. எது உன் வாழ்வில் நடந்தாலும் கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உன்னை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் தங்கமே. என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்குத்தான். என் பிரியமான கண்மணிக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? இதுதான் முடிவு என்று நினைத்திருந்த விஷயத்தில் தொடக்கத்தை நான் ஆரம்பித்து வைப்பேன். நாள் வரை கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனைகளை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தை, இதோடு எல்லாம் முடியப் போகிறது. உனக்கான இறுதி கட்டம் அது. காண ஒரு புது வழியை கோலாகலமாக திறந்து வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. அந்த வழியில் நீ சந்தோஷமான மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். சந்தோஷம் மட்டுமே அந்த பாதையில் நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே ஆனந்தமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றி என்னும் செடியை இறை நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நான் நடப்போகிறேன். நடுவில் அந்த செடி வேர் பிடித்து விட்டதா என்று பிடுங்கி பார்க்க எண்ணாதே. உழைப்பையும் நம்பிக்கையும் தவறாமல் அந்த செடிக்கு செலுத்திவிடு. நிச்சயமாக அந்த செடி விருட்சம் போல் வளர்ந்து உன் வாழ்க்கையில் சிறப்பளிக்க செய்யும். எப்பொழுதுமே கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்காதே. அது மீண்டும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். சோதனையாக இருக்கும் பொழுது, மனம் சங்கடமாக இருக்கும் பொழுது, உன் வாழ்வில் நடந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை அசை போட்டு பார்த்து கொண்டே இரு. நினைவில் கொண்டு வந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுதுதான் உன் மனதில் வரும் எண்ணங்கள் போல், நல்ல நிகழ்வுகள் போல் உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த நிகழ்வுகள் நடக்க துவங்கும். அதை நான் உனக்காக செய்வேன். எது நேர்ந்தாலும் எது நடந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளியே எப்படி வருவது, மீண்டு எப்படி வருவது என்பதை துல்லியமாக கணித்து செயல்படு குழந்தையே. குழந்தையே, உனக்கான ஒரு நற்செய்தி வந்துவிட்டது. வாய்ப்பை தகுந்தபடி பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக உன் வாழ்க்கையில் வெற்றியடைய கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு எனக்கு சோதனைகள் வந்துவிட்டது, நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று இப்படி புலம்புவதால் எதுவுமே ஆகாது குழந்தையே. இந்த உணர்வுகளால் உன்னுடைய உடல் நிலைதான் பாதிக்கும். முதலில் உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. கண்மணியே, உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான். அடுத்தவரை போன்று வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று எண்ணாதே. ஒப்பிட்டும் பார்க்காதே. மற்றவர்கள் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்.
உலகத்தில் உள்ள அனைவருக்கும் செல்வம், அதிகாரம், பதவி எல்லாம் ஒரு சேர கிடைத்து விடாது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகாரப் போட்டிகளால் சூன்யமயமாகியே விடும். என் பாதை, என் வாழ்க்கையும் மகிழ்ச்சியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன் மனதிற்கும் நீயே சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் உனக்கு என்ன துயரம் வந்தாலும் மன தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னால் அதை எதிர்கொள்ள முடியும், வெற்றியடைய முடியும். எதற்கெடுத்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, உன்னுடைய தோல்விகளைக் கண்டு துவண்டு விழாதே. தோல்விகள் வந்துவிட்டால் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை அழகாக ரசிக்க முடியும் உங்களால். துன்பத்தை பெரிதாக நினைத்து நினைத்து உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த இன்பத்தை இழந்து விடாதே என் கண்மணியே. உனக்கான நற்செய்தி வந்துவிட்டது. இதோ உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் நற்செய்தியோடு. உனக்கு வந்திருக்கும் இந்த வாய்ப்பையும் நல்ல செய்தியையும் தவறாமல் சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய நீண்ட நாள் தவம் நிறைவுற்றது. உனக்கான அந்த தவத்தை நான் நிறைவுற செய்துவிட்டேன். உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர்ந்து வந்திருக்கும் பொழுது அதை விட்டு விடாதே. அலட்சியமாக வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். விதியும் சதியும் என் வாழ்க்கையில் விளையாடிக்கொண்டே இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. விதியும் வென்றுவிட்டது, சதியையும் உனக்காக நான் வெல்ல வைத்து விட்டேன். நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படாதே. தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மனக்குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல்
உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்றாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் கண்ணீரை நான் மாற்றுவேன் குழந்தையே.